வணக்கம் மக்களே. தமிழகத்துல நிறைய இடத்துல போராட்டங்கள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா சில ஆக்டர் நடிகர்கள்லாம் வந்து பேசினாங்க. டைரக்டர் ஒருத்தர் வந்து பேசினாப்புல ரஞ்சித் அவர்கள். அவர் நீட்டை பத்தி பேசினதை விட அவங்களுடைய சமூகத்தை பத்தி பேசினதும், அதுலயும் குறிப்பா வந்திருக்கிற அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னு தாவேக அரசை பத்தி பேசினதை பத்தி நம்ம டீட்டெயிலா சில விளக்கத்தை கொடுக்க போறோம் அவருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்தை நடந்தா அப்ப நீங்க உண்மையான போராளியா இல்ல பொய்யான போராளியான்ற டவுட் எனக்கு வருது. அதை பத்தி கேட்க போறோம். அடுத்து அங்க CPIMM அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்துல பல கொத்து சுள்ள போயிட்டு வேலையை பார்த்துருக்கிறாங்க போல இருக்கு. அதை பத்தி நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம். இந்த 2 டாபிக் தான் இந்த வீடியோவோட மையமா இருக்க போது. எல்லாத்தையும் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புதுசா இருந்தா வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் பண்ணிருங்க. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்ல வீடியோ ஃபாலோ பண்ணாம நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு பார்க்குமாறு வேண்டுகோள் வச்சுக்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். மொதல் விஷயம், ஃபேர் நீட் பேன் நீட் அப்படின்றது நான் இந்த பல வாட்டி சொல்லியிருக்கிறேன் என் வீடியோலயே, திரும்ப சொல்லி பண்ணேன். அங்க தேவை 3 டிமாண்ட் நிறைவேறிச்சு. இப்போ இது வரைக்கும் 1 கோடி ரூபா, அதுக்கப்புறம் எந்த கேஸும் போட மாட்டோம்ட்டாங்க. இப்போ யார் இந்த மாதிரி பண்ணாங்களோ தக்க நடவடிக்கையும் எஜுகேஷன் சிஸ்டம்ல சில மாற்றங்கள் எடுத்துட்டு வரணும்ன்றது நேத்து பேச்சுவார்த்தையில சிஜேபி விசஸ் பிஜேபியில நடந்து முடிஞ்சிருக்குது 3. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்மேந்திர பிரதாப் ரிசைனை பத்தி நாங்க யோசிக்கிறோம், டைம் கொடுங்கன்னு பேசியிருந்தாங்க. அது ஓரளவுக்கு இன்னைக்கு கன்க்ளூஷனை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்ப அந்த கன்க்ளூஷன் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் போராட்டத்தை நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் இங்க நடக்கிற போராட்டம் என்னன்றது நான் பார்க்க தான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் சொன்னது என்ன, அவங்க ஃபேர் நீட்டை கேட்குறாங்க, இவங்க பேன் நீட்டை கேட்குறாங்க. ஃபேர் நீட் முடிஞ்சோன்னா அவங்க கிளம்பி போயிட போறாங்க. இந்த பேன் நீட் நபர்கள் அடுத்து என்ன பண்ண போறாங்க, அடுத்து என்ன அஜெண்டாவோட பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவை பார்க்க நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க நீட்டுக்காக போராடுறாங்களா இல்ல வேற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக போராடுறாங்களான்றது பல பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி டீகோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரஞ்சித் அவர்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருப்பாரு. நிறைய ஆக்டர் அப்புறம் பாத்தீங்கன்னா டைரக்டர் எல்லாம் வந்து பேசியிருந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரஞ்சித் அவர்கள் வந்து சொன்னாரு, தாவேக்கால தலித் அமைச்சர்கள் 8 பேர் பொறுப்பேற்றிருக்காங்க. அதுல வன்னியரசு பண்றது மட்டும் தான் தெரியுது, மற்ற அமைச்சர்கள்லாம் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, பொறுப்பேற்றது கூட ஒன்றும் தெரியல அப்படின்றாங்க. மொதல் விஷயம், சார் நீங்க தலித்தை பத்தி தானே பேசுறீங்க, நான் எந்த சமூகத்தை பத்தியும் நான் வந்து எல்லாரும் ஈக்குவல் என்னோட கருத்தை முதல்ல தெரிவிச்சிடறேன். அதுக்கப்புறம் நீ இதுக்கு எதிராக பேசுற, நீ உனக்கு இதுவா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நான் வந்து எல்லாருமே ஈக்குவல், எல்லாரும் சமம்ன்ற அடிப்படையில் தான் நான் பார்க்கிறேன். நியாயமும் எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கணும். அது பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், இல்ல பொலிட்டிக்கல்ல இருக்கணும் இருக்கட்டும், பவர்ல இருக்கணும் இருக்கட்டும், எல்லாருக்கும் நியாயம் என்பது ஒரே ரீதியில இருக்கணும்ன்றது தான் நான் சொல்றேன். எல்லாரும் சமம்ன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா இவர் வந்து இங்க ராஜ்மோகன் அவர்கள் எழும்பூர்ல நின்னதுக்கு அப்புறம் தான் அவர் எனக்கு இந்த சமூகத்தை சேர்ந்தவர்னு தெரியுது. இப்ப நீங்க எதுக்கு அவர் சமூகத்தை அடையாளப்படுத்த வேணாம் அப்படின்ற ஒரு ஈக்குவலைசிங் மூமெண்ட்டுக்கு போயிருக்கிறார். ஈக்குவலைஸா அவர் அடையாளமே படுத்தாம எப்படி ஒன்றிணைந்து வாழ்வதுன்றது தான் அவருடைய எண்ணமா இருந்திருக்குது. அதை நீங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் 8 பேரை இது வரைக்கும் எந்த வாட்டியாவது 8 பேருக்கு அமைச்சரவையில இடம் கொடுத்துருக்காங்களா, இல்ல 8 பேர் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்களா? எந்த ஒரு அரசுலயும் இத்தனை வருஷமா நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதை பாராட்ட முதல்ல மனசு வரணும் உங்களுக்கு. அந்த மனசு கிடையாது. போன வருஷம் ஆட்சியில உங்களுக்கு என்ன பவர் கொடுத்தாங்க? கூட்டணியில தானே இருந்தாங்க. அதே கூட்டணியில இருந்த ஆட்களுக்கு எத்தனை பேருக்கு இடம் கொடுத்தாங்க? அதுல போயிட்டு ஜாயின் பண்ணி ஆளு பண்றதுக்கு என்ன இடம் கொடுத்தாங்க? ஒன்னும் கொடுக்கலையே, ஒண்ணுமே பேசல. அதே வன்னியரசு திமுக கூட இருந்தாரு, ஒரு பவரும் கொடுக்கல. இதே இங்க வந்தவன ஒரு பவர் கொடுத்து அவருக்கு சமூக நீதி துறைன்னு கொடுத்து அதுல நிறைய மாற்றங்கள் எடுத்துன்னு வந்திருக்காரு, நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறார். அவருக்கு ஒதுக்கப்பட்ட துறை சமூக நீதித்துறை, அதை அவர் பார்த்துட்டு இருக்காருங்க. அதனால உங்களுக்கு தெரியுது. நீங்க மற்ற அமைச்சர்கள் என்ன பண்றாங்கன்றது நீ பார்க்கல, அவருக்கு கொடுக்கப்பட்ட துறையை தான் அவர் பார்க்க முடியும். சமூக நீதித்துறை அப்படின்றத அவர் பேசுறாரு. மற்றவங்களுக்கு கொடுக்கப்பட்ட துறையை அவங்க பேசுவாங்க, அவங்க இது பண்ணுவாங்க, அதை நீங்க பார்க்கணும். எல்லாத்துக்கும் தலித்துக்கு குரல் கொடுக்கணும்னு பேசுறாருல இவரு. அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க குரல் கொடுத்தீங்களா? நான் திரும்ப இதே கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட. இப்ப நீங்க வந்து போராட்டம் பண்றீங்க, இப்ப வந்து நீங்க நியாயத்தை கேட்கறீங்க அப்படின்ற பேர்ல ஒரு போர்வை போடுறீங்க. அந்த போர்வைக்கு நான் வரேன், இது கேட்கறீங்களா? அப்போ தூய்மை பணியாளர்கள் போராட்டம்னு ஒண்ணு நடந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஓய்வூதியம் போராட்டம், ஆசிரியர்களுக்கு இது என்னன்னா சேலரி இன்க்ரீஸ் பண்ற போராட்டம், இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் நடந்தது. எதுக்கு ஏதாவது வாய்ஸ் அவுட் பண்ணீங்களா, இல்ல கேள்வி கேட்டீங்களான்னு கேட்கிறேன். அத்தனை நாள் போராட்டம் நடந்ததுல அதுல உங்க சமூகத்தை சார்ந்த நபர்கள் இருந்தாங்களா? ஏன்னா இப்ப எனக்கு சந்தேகம் வருது சார். நீங்க வந்து எல்லாரும் ஈக்குவலா பண்றீங்க, பொதுமக்களுக்கு நல்லது நடக்கணும், நீங்க என்ன சொல்றீங்க, சமூக நீதி எல்லாரும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் கிடைக்கணும்னு நீங்க நம்புறீங்க. அப்போ
அன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் உங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா? அன்னைக்கு நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணீங்களா? அன்னைக்கு நீங்க வந்து நின்று பேசுனீங்களா? ஏன் பேசல? எதுக்கு இது பண்ணல? அன்னைக்கு ஒரு வாட்டி கூட வரலையே. கடந்த 5 வருஷத்துல ஒரு வாட்டியும் நீங்க களத்துல வந்து போராடல, எதுவுமே பண்ணல. ஏடிஎம்கே பீரியட்ல வந்து போராட்டம் பண்ணிருக்கீங்க நீட்டுக்காக, அதுக்கப்புறம் பேசியிருக்கீங்க. ஆனா அந்த 5 வருஷத்துல எதுவுமே பண்ணல. ஏன் சார் உங்களுக்கு தேவையான ஆம்ஸ்ட்ராங் கொலவலுக்கு போன வாட்டி வந்து சிபிஐக்கு மேல்முறையீடு பண்ணிட்டு இருந்தாங்களே, அப்ப போய் போராட்டம் பண்ண வேண்டியது. நியாயம் வேணும் நியாயம் வேணும் கேட்டீங்க. அது திமுகவா வந்து பண்ணி கொடுத்தது? திமுக ஆட்சியை வந்து இதெல்லாம் பண்ணிச்சு? பண்ணலையே. பண்ணது யாரு? தாவேகா வந்து அந்த வாபஸ வாங்கி சிபிஐக்கு மாத்தி விட்டுருக்காங்க. அத்தனை உங்களுக்கு தேவையான விஷயங்களும் அவங்க பண்ணல. அப்ப அது பண்ணலனாலும் நீங்க எதிர்க்க மாட்டீங்க, எதிர்த்து பேச மாட்டீங்க. ஆனா இந்த அரசு வந்து 2 மாசத்துல எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கு நான் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்றேன். மொதல் விஷயம், இத்தனை 60 வருஷம் கட்சின்றது, 60 வருஷம் ஆட்சின்ற பேர்ல ஒரு ஒரு இது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன உடலை எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு இப்ப ரோடு போடப்பட்டுக்கிட்டு இருக்குது. ரோடு போட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். அதுக்கு குரல் கொடுத்தீங்களா? அதை பத்தி ஏதாவது பேசியிருக்கீங்களா? இப்ப அது நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? அது இது வரைக்கும் தெரிய கூட இல்ல. அது தெரியல. அது பண்ணிருக்காங்களே இந்த அரசுல, அதை பாராட்டுற மனசு வந்திருக்கா? எத்தனையோ ஊருக்கு பஸ் போல இத்தனை வருஷமா. இந்த ஆட்சியில பஸ் போகுது. அது கேட்டவன பண்ணி கொடுத்துருக்காங்க. 2-3 ஊருக்கு பஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இத்தனை வருஷமா இவங்க என்ன பண்றது? போராட்டினாங்களா? எதுவுமே பேசினாங்களா? அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது சார். எதெல்லாம் இந்த கண்ணு தெரியும்? அதை வந்து இவங்க தான் பண்ணி கொடுத்தாங்களா? மத்தவங்க எல்லாம் பண்ணி கொடுக்கல. அதை மத்த அமைச்சர்லாம் அதை செயல்படுத்த அதை பண்ணல. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. ஒரு பக்கம் இவங்களுக்கு தேவையான பஸ் விடுறது, அந்த எடுத்துட்டு போய் அடக்கம் பண்றதுக்கான ரோடு போடுறது, அப்புறம் மாணவர்களுக்காக தனி பேருந்து. நான் எல்லாம் உழுந்து வாரிதோ இங்கெல்லாம் அடி வாங்கியிருக்கேன் பஸ்ல கூட்டத்துல போய். அந்த இதெல்லாம் தெரியாது. இங்க ஸ்பெஷலா மாணவர்களுக்காக ஒரு பேருந்து, மகளிர்களுக்காக ஒரு பேருந்து, இதெல்லாம் விட்டு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னே தெரியலையா சார்? அப்ப நீங்க பார்க்காம இருக்கீங்க. நீங்க வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துன்னு வந்து பேசணும்ன்றதுக்காக பேசுறதுலாம் சரி கிடையாது. இது ரொம்ப தவறான செயல். அப்ப 5 வருஷமா நீங்க என்ன பண்றீங்கன்னு நாங்க திரும்ப கேட்டேன்னா ஆகும். ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து போராட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயமா சார்? கடந்த 5 வருஷம் ஆட்சியத்துல உங்களுக்கு வாய் திறக்க முடியாத ஒரு பயமா? வாயை திறந்து பேச முடியாத ஒரு கோலையாக நீங்க இருந்திருக்கலாம் அப்படின்றது நாங்க கேட்கலாம் திரும்ப. அப்ப இப்போ உங்களுக்கு இந்த தைரியம் வருதுன்னா, அப்ப இப்ப பேசுற ரஞ்சித் அவர்கள் கடந்த 5 வருஷம் எங்க போனார் அப்படின்ற கேள்விக்கு கொஞ்சம் பதில் கொடுங்க. அப்ப இதெல்லாம் பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை ஏன் சொல்றீங்க நீங்க? அப்பயே நீங்க நான் இப்ப குரல் கொடுப்பது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் பேசுவதற்கும் இது கேள்வி கேட்பதுக்கான உரிமை இருக்கு. ஆனா அதை வந்து நீங்க எல்லா வாட்டியும் பண்ணுங்கன்ற. இந்த வாட்டி மட்டும் பண்ணிட்டு கடந்த 5 வருஷம் நான் சைலண்டா இருப்பேன், அது வந்து என்னோட மௌன விரதம் பீரியட் அப்படின்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் தவறான செயல். தவறான செயல். எல்லா இடத்துலயும் நீங்க சமூக நீதி எங்களுக்கு இது நடக்கணும்னா எந்த ஆட்சியா இருந்தாலும் நீங்க குரல் கொடுங்க. அது தாவேகா ஆட்சியா இருக்கட்டும், அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், இல்ல இந்த ஆட்சியா இருக்கட்டும், திமுக ஆட்சியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் குரல் கொடுத்து நீங்க நியாயத்தை கேட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். இப்ப இன்னொரு பக்கம் இவர் வந்து என்ன பண்றாரு, மத்தவங்களுக்கு அது குரல் கொடுக்கணும் அவங்க இதுவே கிடையாது. அப்ப நீங்க தான் பாகுபாடை உருவாக்குறீங்கன்னு நான் சொல்ல முடியுமா? அப்ப சொல்லட்டுமா? அவங்க பாகுபாடே இல்லாம இருக்காங்க. இந்த ஜாதி இதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. நீங்க அதை திரும்ப திரும்ப எடுத்துன்னு வந்து நீங்க தான் இது பண்றீங்க. நீங்க எத்தனை இடத்துல இதுக்கெல்லாம் எல்லா வாட்டி குரல் கொடுத்துருங்க, எல்லா இடத்துல ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இந்த இஷ்யூ இவங்களதுல மட்டும் வருதா? மத்த இதுலயும் வந்திருக்கு. அதுக்கு எதுக்குமே வந்து உட்காராத நபர் இப்ப வந்து உட்காரும் போது எங்களுக்கு கேள்வி எழுது. கண்டிப்பா கேள்வி எழுது. இது ஒண்ணு. ஓகே, அதுல ஃபுல்லா இவர் என்ன பண்ணிட்டார், ராஜ்மோகன் என்ன பண்ணிட்டார், எத்தனையோ விஷயத்துக்கு அவர் குரல் கொடுத்திருக்காரு. யூடியூப் வீடியோ போய் பாருங்க, பார்க்காம பேசாதீங்க. நம்பர் 1. அதை தாண்டி ஊழல் நடந்திருந்ததே, எஜுகேஷன்ல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, அந்த ஊழல்ல இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. அதை கேள்வி கேட்க முடிஞ்சா சார் உங்களால? அதை வந்து இவங்க மாத்தி இருக்கிறாங்களே, ஒரு பைசா வாங்காம மாத்திருக்காங்களே. அப்போ எத்தனை மக்கள் வந்து அதனால பயனடைவார்கள்? காசு ஸ்கூல்ல ஃபீஸ் கம்மியாகுது, இன்னொரு பக்கம் மினி பேருந்துகளுக்கு வந்து ஊழல் இல்லாம இது பண்ணி கொடுத்துருக்காங்கன்னும் போது அதுல மக்களுக்கான பயன் அதிகமாகுது. அந்த மக்களுக்கான பயனை பத்தி நீங்க பேச மாட்டீங்களே, பயனை பத்தி வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஒரு விஷயத்த பாராட்டுறது உங்களுக்கு மனசு வருதா? மனசே கிடையாது. நீங்க வந்து இப்ப பண்றதுனா வெறுப்பு. முழு வன்மத்தை எங்க கொட்டணுமோ கொட்டணும். நீங்க பேசுறதுக்கான இடம் இருக்கு. ஆனா இங்க நீட்டுக்காக வந்துட்டு பேச வேண்டிய நீட்டை பத்தி பேசுறதை விட்டுட்டு தாவேகா அரசை விமர்சனம் பண்ணுவதே மற்றும் ஒரே கொள்கையாக வைத்து செயல்பட்டவர்கள் அதிகம். அதைத்தான் நிறைய பேர் பண்றீங்க. இதுல உங்களுடைய அஜெண்டா என்னன்னு புரிஞ்சிருச்சு. நீங்க போட்டிருந்த வேஷம் என்ன முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது அப்படின்றத தெல்ல தெளிவா பதிவு பண்றேன். அடுத்ததாக இங்க ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு சிபிஐஎம் அப்படின்ற ஏரியால. நேத்து ஒரு மெடிக்கல் படிக்கணும்ன்றத நீட் எக்ஸாம்லயே பாஸ் ஆன ஒரு நபர் அங்க பேச போயிருக்கிறாரு. அவரு நீட் எக்ஸாம் படிச்சவனுக்கு தான் தெரியும் அதுல என்னென்ன ப்ராசஸ்ல ஸ்ட்ரகிள் இருக்கு, என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணிருக்காண்டு. அப்படியாப்பட்ட நபர் அங்க பேசும்போது அவருக்கு என்ன கொடுக்கணும்? நீங்க போராட்டம் பண்றது நீட்டுக்காக தானே, நீட்டுக்கு எதிர்ப்பு தானே, நீட்டே வேண்டான்றதுக்காக தானே. அப்போ
அவர் நீட்ல நடக்கிற விஷயங்களை பத்தி அவர் பேசி சொல்வதற்கான உரிமை அளிக்கப்படவில்லை. அதுலயும் ஃபர்ஸ்ட் போன உடனே ஜனநாயகனை பத்தி பேசுங்க, ஜனநாயக இதை பத்தி பேசுங்கன்ற மாதிரி எல்லா இடத்துலயும் திணிப்பு பண்றீங்க. அது அப்ப உங்களுடைய இன்டென்ஷன் முழுக்க முழுக்க போராட்டம் நீட்டை பத்தி இல்ல, தாவேகா அரசு விஜய்க்கு எதிரான ஒரு போராட்டமா தான் இருக்கு. நான் ஒரே ஒரு கேள்வி திரும்ப கேட்கிறேன், அதை யார் பண்றாங்கன்னு வெளியே சோசியல் மீடியாலே இதுக்கு முன்னாள் அப்படின்ற மாதிரி திமுக கூட போட்டோ எடுத்த போட்டோ வருது. பக்கத்துல இப்ப பேனர் நீட்டுக்கு எதிராக வைக்காம விஜய்க்கு எதிராக பேனர் பிடிச்சிட்டு பண்ற இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். மொத்தம் மக்களும் பார்த்துருப்பாங்க, எல்லாத்தையும் பார்க்காதெல்லாம் இல்ல, மக்களுக்கும் எல்லா விஷயங்களும் தெரியும். இதுல அப்ப விஜய் அவர்கள் ட்வீட்டும் போட்டார், போடாமலாம் கிடையாது, ட்வீட்டை போட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ட்வீட் டிவிக்கே விஜய்ல போட்டார். ஓகே, போட்டதுக்கு அப்புறமும் நீங்க வாய் திறக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு இன்னொரு கேள்வி, இவங்க அதே ஆப்போசிட்ல ட்வீட்டை போட்டு கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்களும் ஏன் போராட்டத்துல கலந்துக்கல? எதிர்கட்சி தலைவரமான திமுக தலைவரான அவங்க எல்லாம் போராட்டத்துல கலந்துருக்கலாமே. கனிமொழி போய் அங்க டெல்லியில போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் நீட்டை ஒழிப்போம், ரகசியம் இருக்கு, 7 மாசம் ரகசியம் இருக்கு அப்படின்லாம் பேசினாங்க சார். அவங்களாம் எங்க காணோம்? ஒரு போராட்டத்திலையும் காணோம், ஒண்ணுமே காணுமே. விஜய் மட்டும் போராட்டத்துல வரல, எதுவுமே வாய தரங்கன்னு கேக்குறீங்க. நியாயம் கூட நான் வச்சுக்கிறேங்க ஐயா, இப்படி நியாயம்னு வச்சுக்கிறேன். அப்ப இத்தனை நாள் நீட்டோட ரகசியம், நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு பேசுன ஆட்கள் எங்க? முதல்ல அவங்க உட்கார்ந்து இருக்கணுமா இல்லையா? இதுக்கு நாங்க எதிரானவங்கன்னு பேசிருக்கணுமா இல்லையா? அவங்க எல்லாம் எங்க காணோம்? அடுத்து துபாய் ட்ரிப் கிளம்பி போயிட்டாங்களோ? கிளம்பி போயிருப்பாங்க போல இருக்கு. இது அடுத்து நேத்து சனம் செட்டி போய் பேசுறாங்க. பேசும்போது விஜய் படத்தை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் நேத்தும் முத்துக்குமரன் பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வினரான முத்துக்குமரன் போய் பேசுறாரு. மறுநாள் பிக் பாஸ் இது என்னது அந்த FDFSக்கு போன ஃபர்ஸ்ட் ஷோக்கு போன வீடியோவை அவரே போடுறாரு. ஆனா அவருக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயம். அவர் பேசுறாரு, படத்தையும் பாக்குறாரு, அப்ப தப்பு கிடையாது. ஆனா சனம் செட்டி படத்தை பார்த்துட்டே அவர் பேசினா தப்பு. என்னடா நியாயம் இது உங்களுக்கு? அங்க இருக்கிற ஒரு நபர் அதையே பண்ணிருக்கிறாரா, அவரை அக்ரி பண்றீங்க. இவங்க பேசும்போது மைக்க புடுங்குவது என்ன செய்யலுது? அவங்க பேச விடுறது தானே. அப்ப நீங்க என்ன ஜனநாயக முறையில சரி நீங்க கேக்குறீங்களா? ஜனநாயகன் வேண்டாம், ஜனநாயகம் வேண்டும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? அப்ப நீங்க என்ன ஜனநாயகத்தை அங்க பயன்படுத்துறீங்க? நீங்க என்ன ஜனநாயகத்தை அங்க கொடுத்தீங்க அப்படின்னு நான் கேக்குறேன். மைக்க புடுங்குறீங்க, எதுக்கு மைக்க புடுங்குறீங்க? பேசட்டும், பேச ஓடிந்தேன், நீங்க எதுக்கு மைக்க புடுங்குறீங்க? உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்னும் போது உங்களுடைய முழு விதுங்கள் அம்பலப்படுது. அம்பலப்பட்டோட என்ன ஐயோ மாட்டிக்கிட்டா புடிடா சோளமுத்தா சொல்லி முடிச்சு விட்டாங்க, புடின்ற மாதிரி மைக்க புடுங்குறீங்க. எதுக்கு புடுங்குறீங்க? அதை ஏன் புடுங்குறீங்க? நீங்க நீட்டை பத்தி பேசுறீங்கன்னா நீட்டை பத்தி எடுத்துரைங்க. அதுல நீட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நபர்கள், எழுதி சக்சீட் ஆன நபர்கள், ஃபெயிலின் ஆன நபர்கள்ன்றத எல்லாமே அவங்கவுங்க தரப்ப சொன்னாதான் அந்த நாலேஜ் மக்கள் கிட்ட போய் சேரும். என்னென்னலாம் பாசிட்டிவ் இருக்கு, என்னென்னலாம் நெகட்டிவ் இருக்கு, இதனாலதான் நாங்க வேண்டான்னு சொல்றோன்றத எல்லாரையும் பேச விடணும். ஆனா நீங்க நீட்டை பத்தி பேசாம, நீட்டை பத்தி எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்காம முழுக்க தாவேக்கா மோசமா இருக்கு. தாவேக்கா இப்படி பண்ணலன்ட்டு ஏன் சார் இத்தனை வருஷமா நீங்க 60 வருஷமா திராவிட கட்சிகள் பண்ணாத பல விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்கே நீங்க வெக்கப்படணும். இத்தனை நாள் இதெல்லாம் நம்ம பண்ண முடியலன்ட்டு. அது மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நீங்க ஒரு நரேட்டா செட் பண்ணி அது பொலிட்டிக்கல் அஜெண்டாக யூஸ் பண்றீங்க பாருங்க. அப்பயே நீங்க யாரு என்னன்றது தெரியுது. குறிப்பா நீங்க போராட்டம்ன்ற பேர்ல பொதுமக்களோட பாதிப்பு ஏற்படுத்து. நீங்க சொல்றீங்களா கரண்ட் ஆஃப் பண்றாங்க. வீட்டுல இருக்கவங்க பெரியோர்கள் தாய்மார்கள் தூங்குவது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நீங்க எவ்வளவு நாள் பேசுனீங்களே. அப்ப நீங்க போய் பொதுமக்கள் போற ரயில மறிக்கிறதோ, பொதுமக்கள் போற பஸ் மறிக்கிறதோ, பொதுமக்கள் போற இதுவும் மறைக்கும் போது அந்த பஸ்ல இருக்கிற பெரியவர்களோ அந்த ட்ரெயின்ல இருக்கிற பெரியவர்களோ பாதிக்கப்படும் போது நீங்க எங்க சார் போடுறீங்க? அப்ப அது பாதிப்பு கிடையாதா? அவங்களுக்கான இது வராதா? அப்போ இந்த இடத்துல ஒரு நியாயம் பாக்குறீங்க. இந்த இடத்துல பாதிப்புன்னு என்ன சொல்றாங்க? பொதுமக்கள் பாதிக்காத விலையில் போராட்டம் பண்ணுங்க. நேத்து ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஃபுல்லா மறிச்சிருக்கீங்க. அது என்ன போராட்டம்? உங்களுக்கு இந்த போராட்டம் முக்கியமா இருக்கு, அவனுக்கு அவன் வேலை முக்கியமா தெரியாதா? உங்களால அந்த வேலைக்கு போயிட்டு எத்தனை வாட்டி லேட் பண்றேன்னு அவன் ரிசைன் பண்ணிட்டா அவன் வேலைக்கு யார் பதில் சொல்லுவா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு பொதுமக்களை பாதிக்காத விதத்துல போராட்டம் பண்ணுங்களேன், யார் வேணான்னா. அதெல்லாம் புரிஞ்சுக்காம நாங்க பண்ணுவோம், எல்லா இடத்துக்கும் இது கொடுக்கணும், அது எப்படி கொடுக்க முடியும்? அப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பொதுமக்களுக்கு பிரச்சனை, அப்ப அரசு அதை கேட்காம இருக்கணுமா? என்னால அது புரிஞ்சுக்கவே முடியல. பண்றத நியாயமா பண்ணுங்க, எதுக்காக பண்றதுன்ற தெளிவான விளக்கத்தை கொடுங்க. அதை விட்டுட்டு விமர்சனம் பண்றன்ற பேர்ல விமர்சனத்துல உட்கார்ந்து உங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா செட் பண்ணிக்கிட்டு பொலிட்டிக்கல் இது பண்ணிக்கிட்டு வேலை பார்க்கறதுலாம் இது எனக்கு நிஜமான போராட்டம் மாதிரி தெரியல. அது நீங்க என்னன்னா வெறுப்பு அரசியல் பண்றீங்க. அந்த போராட்டத்திலயும் உங்களுக்கு ஊடுருவி ஒரு அரசியல் பண்றீங்கன்றதான் பாக்குறோம். அதுல ஊடுருவின நிறைய நபர்கள் நம்ம பல பார்க்க முடியுது. இதுல என்ன ஒட்டுமொத்தமா திரண்டுட்டு இப்ப என்னன்னா கூட்டணி சேர்ந்துட்டு இப்ப எப்படியாவது இவரை இது பண்ணணுன்றதுக்காக முயற்சி பண்றீங்க. ஒண்ணு மட்டும் செஞ்சுக்கிறேன், எந்த கூட்டணியோ எந்த சதி செஞ்சாலும்
சதியால நீங்க வீழ்த்தீங்கன்னா கடைசியில தண்டனைகள் அனுபவிக்கப்படுவீர்கள் அப்படின்றது தெளிவா பாத்துக்குங்க. சோ சூழ்ச்சி செஞ்சவனும் சதியால வீழ்த்தப்பட்டவனும் அவன் சரித்திரத்துல ஜெயிச்சாதுல இதுவே கிடையாது, ஜெயிச்சதா இதுவே கிடையாது. சோ அதை பார்த்து தெரிஞ்சுங்க. நீங்க பண்றது எல்லாமே மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு எந்த நேரத்துக்கு எப்படி பிஹேவ் பண்றாங்க எல்லாம்ன்றது அம்பலப்பட்டு போவீர்கள் அப்படின்றத புரிஞ்சு செயல்பட்டீங்கன்னா நல்லது. நீங்க பண்றது எல்லாமே மத்தவங்களுக்கு பாசிட்டிவா போவோம், நீங்களும் தான் அம்பலப்படுவீங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். ஏதாவது தவறுதலா பேசவில்லை, அப்படி பேசியிருந்தா மன்னித்துருங்கள் ஐயா, பேசணும்ன்றது அவசியம் இல்லை. எனக்குள்ள இருந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நியாயமா செயல்பட்டா எனக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா நியாயம் என்ற பேர்ல நீங்க வேற மாதிரி செயல்படுவதுதான் பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்றதான் என்னோட கருத்து. பை கைஸ்.